மதன் மோகன் மாளவியா பண்டித மதன் மோகன் மாளவியா அவர்கள் 1916இல் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை தொடங்குவதில் முக்கிய பங்காற்றினார். அவர் 1939 வரை அதன் துணைவேந்தராக பணியாற்றினார். மாளவியா இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக 4 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1909, 1918, 1930 மற்றும் 1932. மாளவியா அவர்கள் கட்சிக்குள் மிதவாத மாடரேட் சிந்தனையாளர் என பெயர் பெற்றவர். மதன் மோகன் மாளவியா முஸ்லிம்களுக்கு தனித்தான தேர்தல் தொகுதிகள் வழங்கப்படுவதற்கும் லக்னோ ஒப்பந்தத்திற்கும் எதிராக இருந்தார். கிலாபத் இயக்கத்தில் காங்கிரஸ் கலந்து கொள்வதையும் அவர் எதிர்த்தார். ஒரு வழக்கறிஞராக அவர் சௌரி சௌரா சம்பவத்தில் மரண தண்டனைக்கு தீர்ப்பளிக்கப்பட்ட 177 இந்தியர்களுக்காக வழக்கு தொடுத்தார். அவரது முயற்சியால் 156 பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள். மற்றவர்களின் மரண தண்டனைகள் ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டன. மாளவியா அவர்கள் 1931ஆம் ஆண்டில் நடைபெற்ற 2வது வட்டமேசை மாநாட்டிலும் பங்கேற்றார். அவர் கங்கை நதியில் அணைகள் அமைக்கப்படுவதை எதிர்த்து கங்கா மகாசபா எனும் அமைப்பை தொடங்கினார். அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. தீண்டாமை ஒழிப்புக்காக பாடுபட்டார். நாசிக்கில் உள்ள கலாராம் கோவிலில் தலித் மக்களுக்கு கோவில் நுழைவு உரிமை கிடைக்க அவர் போராடினார். மாளவியா அவர்கள் சத்தியமேவ ஜெயதே என்ற நாட்டின் புகழ்பெற்ற கோஷத்தை முன்வைத்தவர். இது முண்டக உபநிடதத்திலிருந்து பெறப்பட்டது. அவருக்கு மகாநாமா என்ற பட்டம் வழங்கப்பட்டது. பண்டித மாளவியா அவர்கள் 12 நவம்பர் 1946 அன்று அலகாபாத்தில் மறைந்தார். 2014இல் அவருக்கு மறைவுக்கு பிறகு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது.